வணக்கம் அன்பர்களே. இது மனுசாலியா சந்திரிகாவிலிருந்து வாஸ்து முறை எப்படி என்று பார்ப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் படிப்பறையை எங்கே அமைப்பது என்பதை பற்றி நாம் ஒரு சிறிய வரைபடத்தின் மூலம் விளக்குகிறேன். முதலில் இது கிழக்கு திசையை பார்த்த வீட்டின் வரைபடம். அதாவது இது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இதில் நாம் படிப்பறையை எங்கே அமைக்க வேண்டும் என்பதை காண்போம். தென்மேற்கு அறைக்கு, தென்மேற்கு அறை, இது தென்மேற்கு அறைக்கு, இது தென்மேற்கு அறை, தென்மேற்கு அறை, தென்மேற்கு அறைக்கு வடப்புறம், இது வடதுபுறம். தென்மேற்கு அறைக்கு வடதுபுறம் மேற்கில், இது மேற்கு, வடப்புறத்தில் மேற்கில் படிப்பறை அமைத்தல் நல்லது. வடபுறத்தில் படிப்பறை அமைத்தல் நல்லது. தென்மேற்கு அறைக்கு வடபுறத்தில் மேற்கில் படிப்பறை அமைத்தல் நல்லது. மேற்கு சுவரை ஒட்டி கிழக்கு நோக்கி இருக்கைகள் அமைக்க வேண்டும். மேற்கு சுவரை ஒற்றி கிழக்கை நோக்கி இருக்கைகள் அமைப்பது நல்லது. இல்லாவிடில் தெற்கு சுவற்றை ஒற்றி வடக்கு நோக்கி அல்லது தெற்கு சுவற்றை ஒட்டி வடக்கு நோக்கி இருக்கலாம். தெற்கு சுவற்றை ஒட்டி வடக்கு நோக்கி இங்கே இருக்கைகள் அமைத்து இங்கேயும் நீங்கள் படிப்பறை அமைக்கலாம். இல்லாவிடில் வடமேற்கு, கிழக்கு, வடகிழக்கில் அறையும் படிப்பறையை பயன்படுத்தலாம். கிழக்கு அல்லது வடமேற்கு, வடகிழக்கு அறைகளையும் படிப்பறை பயன்படுத்தலாம். ஒத்த அலமாரிகளை புத்தக அறைகளை மேற்கு அல்லது தெற்கு சுவரை ஒட்டி நீங்கள் அமைக்கலாம். இக்காரணத்தை கொண்டும் மேசையை கிழக்கு சுவற்றில் படும்படி வைக்கக்கூடாது. படிக்கும் அறைக்கு இளம் பச்சை, இளம் நீலம், வான் நீலம், கிரீம் நிறங்களை படிப்பறைக்கு ஏற்ற வண்ணங்களாகும். இது படிப்பறை அமைக்கும் ஏற்ற இடமாகும். இது கிழக்கு திசை நோக்கிய வீட்டின் வரைபடம். வணக்கம்.